ஷாப்பிங் விலாகில் பார்ட் 2 இது எனக்கான ஷாப்பிங் இன்னைக்கு. இப்போ நிறைய ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், லிப்ஸ்டிக், ஐலேஷஸ் எல்லாமே, ப்ளஷ், நெயில் பாலிஷ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. நான் நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஷாப் டைரெக்டாக போய் பை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. கேட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. நல்லா இருந்துச்சு, ப்ரீமியம் குவாலிட்டி, நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு சூட் ஆகுற மாதிரி போட்டு பார்த்துட்டு எந்த சைஸ் செட் ஆகுதோ எனக்கு அதை எடுத்துக்கிட்டேன். நான் நிறைய வாக் போவன்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வேற சீக்கிரம் வான்றாரு. அவருக்கு மட்டும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் பொண்ணை காணும்னு தேடி பார்த்தா ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஃபைனலாக எல்லாமே வாங்கி பில்லும் போட்டாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. இதுதாங்க நாங்கள் வாங்கின இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண மொத்த ப்ராடக்ட்டுமே இதுதான். பில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுமா? அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் போனோம். பார்த்தா நைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கிட்டோம். நம்ம நியூவாக லான்ச் ஆகிருக்கு கிளாம்பாக்கத்தில் காதர் பிரியாணி ஷாப்பில் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பிரியாணி வாங்கியிருக்கோம். அங்கே சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அட்டகாசங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஃபேவரட்டுன்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் தான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ். இப்போ என்னுடைய ஃபேவரட் என்னன்னு கேட்டால் அந்த பிரியாணி தாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? ஷூட்டிங் எடுக்க. அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you in another video. Thanks for watching.